அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கு எஸ்எம்சி மேத் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் தரம் 10 மாணவர்களுக்கு வினாத்தாள் ஒன்றில் ஏ பகுதியில் வினாப்படும் வினாக்களுக்கு எவ்விதம் இலகுவாக விடையளிக்கலாம் என்பதனை இந்த வீடியோவின் மூலமாக கற்றுக்கொள்வோம். முதலாவது வினா, சுருக்குக 7 2 சக 7 3. பாருங்க, பகுதியின் சமனாயிருந்தால் நாங்கள் ஒரு 7 போட்டு செப்பறம் தொகுதியில் இருக்கிற என்ன கூட்டி எழுதுவோம். அதுக்கு 7 2 7 3 கூட்டினா என்ன விட பெரும் பிள்ளைகள் 7 5. சரிதானே? இரண்டாவது வினா, எக்ஸின் பெருமானம் யாது? அதாவது நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகை என்பது உங்களுக்கு தெரியும். அது எக்ஸோட 145 பாகை கூட்டினீங்கன்னா 180 பாகை. இனி எக்ஸின பெருமானம் காணணும்டா இந்த 145 பாகை ரெண்டு பக்கம் கழிக்க போறீர்கள். அவை 180 இருந்து 145 கழிச்சிங்கன்னு சொன்னால் 35 பாகை. இப்ப எக்ஸின பெருமானம் உள்ள 35 பாகையாக இருக்கும். சரிதானே? ரைட். மூன்றாவது வினா, சுருக்குக எக்ஸின் சுட்டி 4 தர எக்ஸ். இப்ப நாங்கள் படிச்சிருக்கிறோம், வலுக்களுடனான சமடிகள் பெருக்கப்படும் போது அவற்றின் அடுக்குகள் கூட்டப்படும் அல்ல சுட்டிகள் கூட்டப்படும். அப்ப எக்ஸின 4ஓட 1 கூட்டினீங்கன்னு சொன்னா எக்ஸின சுட்டி என்னவா இருக்க போது 5ஆக இருக்கும். சரிதானே? ரைட். நான்காவது வினா, 6 பேனாக்களின் விலை 45 ரூபாய் எனின் ஒரு பேனின் விலையாது. என்ன செய்ய போறீங்க? 6ஆல இந்த 45 6ஆல வகுக்க போறீங்க. அப்ப 45 6ஆல வகுத்தீங்கன்னா ஒரு பேனின விலை வரும். ஒரு பேனின விலை எவ்வளவா இருக்க போது பிள்ளை? 7 ரூபாய் 50 இருக்கும். சரி, நீங்க அளவு குறிப்பிடணும். 7.5 போட்டிருக்கு, நீங்கள் ரூபாண்டு குறிச்சு காட்டணும். சரிதானே? ஐந்தாவது வினா, வயசை 4 சமன் 9 எனின் வையின் பெறுமதியை காண்க. வெறும் எளிய சமன்பாடு. வையிலிருந்து 4 கழிச்சிங்கன்னா 9ஆம். அப்ப வையின் பெருமானம் என்னவா இருக்கும்னு சொன்னால் நாங்கள் இந்த 4 நீக்கோணம் விட 2 பக்கம் 4 கூட்டுவோம். கூட்டினீங்கன்னு சொன்னா வை சமன் 9ஓட 4 கூட்டினீங்கன்னா 13ஆக இருக்கும். சரிதானே? ஆறாவது வினா, சுருக்குக தசம எண்களை 10 வலுக்களால் பெருக்கிறது படிச்சிருக்கிறீங்க 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டுல. அது 4.9 10ஆல பெருக்கிறீங்கன்னா தசம் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு தானம் இங்க இருக்க போது வலது பக்கம் நகர்த்தப்படும். அப்ப 4.9 10ஆல பெருக்கிறீங்கன்னா 49ஆக இருக்கும். சரிதானே? ஏழாவது வினா, உருவின் சுற்றளவை காண்க. ஒரு செவ்வகம் தரப்பட்டிருக்கு. நீளம் 7 சென்டிமீட்டர், அகலம் 4 சென்டிமீட்டர் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நீங்க செவ்வகத்தின் நீளம் எதிர்பக்கங்கள் சமனாயிருக்கும். அப்ப நீங்க எதிர்பக்க நீளங்கள் எழுதி போட்டு 4 பக்கத்தையும் கூட்டலாம், அல்லது ஒரு நீளத்தோட அகலத்தை கூட்டி போட்டு அதை 2ஆல பெருக்கலாம். நாங்கள் நீளத்தோட அகலத்தை கூட்டி 2ஆல பெருக்குவோம். 7 4 11, 11 2ஆல பெருக்கிறீங்கன்னா 22 சென்டிமீட்டராக இருக்கும். சரிதானே? ரைட். எட்டாவது வினா, வர்க்கமூல 49 பெருமானம் யாது? வர்க்கமூல 49, அதாவது 49 ஒரு நிறைவேற்க எண். இந்த வர்க்கமூல பெருமானம் முழு எண்ணா இருக்க போது. அதாவது 7 வர்க்கம் 49. அதை 49 நாங்க என்ன செய்யலாம்? வர்க்கமூலத்துக்குள்ள 7 வர்க்கம் எழுதலாம். 7 வர்க்கம் எழுதினோம்னு சொன்னால் வர்க்கமூல 49 பெருமானம் என்னவா இருக்கும்? 7ஆக இருக்கும். சரிதானே? ரைட். ஒன்பதாவது வினா, விரித்து எழுதுக. 2x சக 5 என்ற 2 உறுப்புகளை எக்ஸால நாங்கள் பெருக்கணும். அப்ப 2x எக்ஸால பெருக்கினீங்கன்னா 2x வர்க்கம் சக இந்த 5 எக்ஸால பெருக்கினீங்கன்னா 5x. அப்ப என்ன இருக்க போது? எக்ஸால இந்த அடைப்பை நீக்கினீங்கன்னு சொன்னால் 2x வர்க்கம் சக 5x ஆக இருக்கும். சரிதானே? ரைட். 10வது வினா, 5 3 வகுத்தல் 2 பெருமானம் யாது? 5 3 என்ற பின்னத்தை 2ஆல வகுக்க போறீங்க. அந்த வகுத்தல் குறியீட்டை நாங்கள் பெருக்கலா மாத்தினோம்டா, வகுத்தல் குறியீட்டுல நிகர்மாறு பெருக்கல் குறியீடா மாத்தினீங்கன்னா அந்த குறியீட்டு வலது பக்கம் இருக்கிற பின்னம் என்ன செய்ய போது? நிகர்மாறா மாறும். அதாவது 2 ஒன்றா இருக்கிறது என்னவா இருக்க போது? 2 ஒன்றாக இருக்கும். சரி, அப்ப 5 3 தர 2 1. இனி தொகுதியை பெருக்கி தொகுதியில் எழுதுவீங்க, பகுதியை பெருக்கி பகுதியில் எழுத போறீங்க. தொகுதியில 3 தர 1 3, பகுதியில 5 தர 2 10. அவை என்ன இருக்க போது? 10 3ஆக இருக்கும். சரிதானே? 11வது வினா, ஒருங்கமை முக்கோண சோடிகளை தெரிவு செய்க. இதுக்கெல்லாம் முதலாம் முக்கோணி ஏபிசி, 2ஆம் முக்கோணி XYZ, 3ஆம் முக்கோணி MNO, 4ஆவது முக்கோணி PQR என்று தரப்பட்டிருக்கு. அதுல R என்ற புள்ளி தட்டச்சியில விடப்பட்டிருக்கு பிள்ளைகள். முதலாவது பிசி என்ற பக்கம் நீளம் மட்டும் தரப்பட்டிருக்கு. அதே போல அந்த PQR என்ற முக்கோணியில PR என்ற பக்க நீளம் மட்டும் குறிக்கப்பட்டிருக்கு. 2ஆவது முக்கோணி 3ஆவது பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பக்கத்தால ஒரு கோணம் அடைக்கப்பட்டிருக்கு. அவ்வாறே 3ஆவது முக்கோணியும் 2 பக்கத்தால ஒரு கோணம் அடைக்கப்பட்டிருக்கு. அப்ப நிபந்தனைக்கு உட்படுற
அந்த இரண்டு முக்கோண ஜோடிகளும் என்னவா இருக்கும்னா XYZ MNOவும், அதாவது பக்கம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனையின் கீழ் ரெண்டு முக்கோணையும் ஒருங்கி செய்யும். இதுல கேட்டது ஒருங்கி செய்யும் முக்கோண ஜோடிகளை மட்டும் தெரிவு செய்ய சொல்லியிருக்கு. அந்த முக்கோணியை பார்த்தீங்கன்னா XYZ முக்கோணி XYZ சர்வசமன் முக்கோணி MNO ஆக இருக்கும். சரிதானே? 12வது ஒரு சதுரத்தின் பரப்பளவு 196 சென்டிமீட்டர் வெக்கம் எனின் அதன் ஒரு பக்க நீளம் யாது? அப்ப சதுரത്തിന്റെ பரப்பளவு என்னவா இருக்கும்? ഒരു പക്ക നീളത്തിന്റെ വെക്കമായിരിക്കും. അപ്പോൾ നീളത്താൽ പിരിക്കുക ചതുരത്തിന്റെ പരപ്പാക്കി ഇരിക്കുമ്പോൾ അത് 196 സെന്റിമീറ്ററിന്റെ വെക്കമുള്ള പെരുമാണെന്നാൽ സതുരത്തിന് ഒരു പക്ക നീളമായിരിക്കും. ഇപ്പൊ 196 സെന്റിമീറ്റർ വെക്കത്തിന്റെ വെക്കമുള്ള പെരുമാണം 196 വെക്കം സെന്റിമീറ്റർ വെക്കത്തിന്റെ വെക്കമുള്ള പെരുമാണം സെന്റിമീറ്റർ ആകவே சதுரத்தின் ஒரு பக்க நீளம் வந்து 14 சென்டிமீட்டர் ஆக இருக்கும். சரிதானே? ரைட். 13வது வையின் பெருமானம் யாது? இதுல ஒரு இருசாவக்க முக்கோணம் தரப்பட்டிருக்கு. அதுல ஒரு பக்கம் நீட்டி அந்த புறக்கோணம் 110 பாயின்னு சொல்லியிருக்கிறோம். இதுல வந்து சமனான பக்கங்களுக்கு எதிராக உள்ள கோணத்துல ஒரு கோணம் வந்து வையன்னு தந்திருக்கிறோம். ஆகவே மற்ற கோணத்தை நாங்கள் வையன்னு குறிப்போம். இனி பாத்தீங்கன்னா அப்படியே அந்த புறக்கோணம் அகத்த கோணங்களோட கூட்டத்தொகை சமன். இந்த வையோட வையை கூட்டிருக்கேன். அதாவது 2 வை 110 பாய்க்கு சமன். இதுல காரணம் நீங்க குறிப்பிடணும். புறக்கோணம் அதன் அகத்த எதிர்கோணங்களோட கூட்டத்தொகை சமன் ஆகும் என்று நான் இதுல குறிப்பிடையில வளமையா செய்யற நீங்கள் இதை தவற விடுற சந்தர்ப்பங்கள் இருக்கு. அதுல நீங்க கவனம் செலுத்தணும். இப்ப 2 வை சமன் 110 பாயிண்டா வை சமனோட இருக்க போது 55 பாகையாக இருக்கும். சரிதானே? ரைட். 14வது பரப்பளவை காண்க. இதுல ஒரு இணையகரம் ஒன்று தரப்பட்டிருக்கு பிள்ளையர். இணையகரத்தின பரப்பளவு உங்களுக்கு தெரியும்னா அடிதர செங்குத்துயரம். 6 சென்டிமீட்டர் செங்குத்துயரம், 12 சென்டிமீட்டர் அடி. ஆகவே நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த 12 6ஆல பெருக்க போறோம். அப்ப 16 72 72 என்ன வரைக்கும் பரப்பளவுனா சென்டிமீட்டர் வெக்கத்துல கொடுக்கணும். சரிதானே? ரைட். 15வது வினா 5x சமன் 40 எனின் எக்ஸின் பெருமானம் யாது? எக்ஸின் 5 மடங்கு 40 சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? 2 பக்கம் 5ஆல வகுக்க போறோம். 5x 5ஆல வகுத்தீங்கன்றால x, 40 5ஆல வகுத்தீங்க 8. அவை x சமனோட இருக்க போது 8 ஆக இருக்கு. சரிதானே? 16வது வினா உருவின் சுற்றளவை காண்பு. இது கூட்டுத்தளவு. இது செவ்வகமா மாத்தி போட்டு நீங்கள் சுற்றளவை சுத்தி கூட்டலாம். அல்லது என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா இந்த பக்க நீளங்களை தொடர்படுத்தி இந்த 8 மேல கொண்ட அந்த விளிம்போட இணைச்சு என்ன செய்யலாம்? 12 சென்டிமீட்டருக்கு சமப்படுத்தலாம். அதே போல இந்த 8 அரைவாசி இருக்கிற அந்த பகுதியை கொண்டு இதை முழுமைப்படுத்தி 6ஆ காட்டலாம். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த நீளத்தோட அகலத்தை கூட்டி 2ஆல பெருக்கும். செவ்வகம்ன்றது எங்களுக்கு தெரியும். நாங்க வளமையா செய்திருக்கிறோம் தானே? இந்த 12ஓட 6 கூட்டிங்கன்னா 18, 18 2 மடங்கு இந்த கூட்டுத்தளவு இந்த சுற்றளவா இருக்க போகுது. 12 18, 12 2 மடங்கோட இருக்க போதுக்குள்ளே 36 சென்டிமீட்டர். அந்த கூட்டுத்தளவு இந்த சுற்றளவு 36 சென்டிமீட்டராக இருக்கு. சரிதானே? 17வது வினா 4m/5 முழுவதின் வெக்கம், அதாவது இரு உறுப்பு கோவிന്റെ விரிவு. அப்ப 2 உறுப்பு கோவிന്റെ வெக்கத்தின் விரிவை நாங்க எழுத போறோம். என்ன செய்ய போறோம்னா அந்த 4m முழுவதின் வெக்கத்தை எழுதுவோம். அடுத்த சய முழுக்கு இருக்கிற அந்த 2 உறுப்புகள பெருக்கத்தின 2 மடங்கு. அப்ப 4m × 5 முழுவதையும் 2ஆல பெருக்கணும். அடுத்த என்ன செய்ய போறோம்? இறுதி உறுப்பு சக 5இன் வெக்கம். இப்ப 4m முழுவதின் வெக்கம் சய 2 தரம் 4m × 5 சக 5இன் வெக்கம். இப்ப 4இன் வெக்கம் 16 m வெக்கம். 16m வெக்கம் சய 4m 5ஆல பெருக்கின 20m 20m 2ஆல பெருக்கினீங்கன்னா 40m சக 25 5இன் வெக்கம் 25. அப்ப 16m வெக்கம் சய 40m சக 25 ஆக இருக்கு. 4m சய 5 முழுவதின் வெக்கம் என்ற இரு உறுப்பு கோவிന്റെ விரிவை நாங்க விரித்து எழுதினால் 16m வெக்கம் சய 40m சக 25 என்று வரும். சரிதானே? ரைட். 18வது வினா 6.27 சென்டிமீட்டர் ஆக உள்ள ஒரு வட்டத்தின் பரப்பளவு யாது? இப்ப வட்டத்தின பரப்பளவுக்கான சூத்திரம் உங்களுக்கு தெரியும். பையார் வெக்கம். அவை பையார் வெக்கத்தை எழுதுவோம். 6 தரப்பட்டிருக்கு உங்களுக்கு 2 பையின பெருமானம் தெரியும். 7 தர 2 6 வெக்கம் வந்தபடியா நாங்க 2 முழுவதும் வெக்கம் வந்து எழுதுறோம். 7 வெக்கம் 49, 2 வெக்கம் 4. ஆகவே 7 22 தர 4 49. 7ஆல 49 வகுத்தீங்கன்னு சொல்ல 7 முறை. 4 2ஆல வகுத்தீங்கன்னா 2, 22 2ஆல வகுத்தீங்கன்னா 11. இனி தொகுதியில் இருக்கிறத பெருக்குவோம் பிள்ளைகள். 11 7ஆல பெருக்கி தொகுதியில் எழுத போறோம். பகுதியில 2 இருக்கு. அப்ப 77 கீழ் 2. 2ஆல 77 வகுத்தீங்கன்னா 38.5 சென்டிமீட்டர் வெக்கமாக இருக்கும். ஒரு வட்டத்தின் ஆரை வந்து 2ல் 7 சென்டிமீட்டராக இருந்தால் அந்த வட்டத்தின் பரப்பளவோட இருக்க போது 38.5
சென்டிமீட்டர் வெப்பமாக இருக்கும். சரிதானே? 19வது வினா, கோணம் டிசிஇயின் பெருமானம் யாது? இதுக்குள்ள பாருங்க, சமாந்திர கோடு, அதாவது டிஇ என்ற பக்கத்துக்கு முக்கோணி டிசிஇக்கு டி என்ற பக்கத்துக்கு சமாந்திரமா சி கூடாக ஏசிபி என்ற ஒரு சமாந்திர கோடு வரையப்பட்டிருக்கு. இதுக்குள்ள ஏசிடி 60 பாகை என்று தந்திருக்கிறோம். ஆகவே என்ன வரைக்கும் சிடிஇயும் 60 பாகை என்று நாங்கள் குறிக்கலாம். அதே போல கோணம் சிஇடி 65 பாகை என்று தந்தால் கோணம் பிசிஇயும் 65 பாகையாக இருக்கு. இப்ப நாங்கள் அது உரிய இடத்துல குறிப்போம். குறிச்சாப்புறம் பாருங்க பிள்ளைகள், இதுல என்ன செய்யணும், 60 பாகை 65 பாகை, அதோட கோணம் டிசிஇ பருமனை கூட்டினா 180 பாகை வரும். அப்ப 60 பாகை 65 பாகை சக கோணம் டிசிஇயின் பெருமானம் 180. காரணம் எழுதுவோம், நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகை எழுதுவோம். இந்த 60ஓட 65 கூட்டினீங்கன்னா 125 பாகை. 125 பாகையோட கோணம் டிசிஇ பருமனை கூட்டினீங்கன்னா 180 பாகையாக இருக்கும். இனி 125 180 கழிக்க போறீங்க. 180 125 கழிச்சுக்கிட்டால் கோணம் டிசிஇ பருமனோட இருக்க வேண்டாம் 55 பாகையாக இருக்கு. சரிண்ணே? இப்ப 25 5 கூட்டினீங்கன்னா 30, 30 50 80. ஆகவே கோணம் டிசிஇயின் பருமன் 55 பாகையாக இருக்கு. இனி 20வது வினா, எக்ஸ் வர்க்கம் சக 8x சக 12 காரணிகளை வேறுபடுத்துக. அதாவது இருபடி மூறுப்பு கோவையை காரணிப்படுத்த சொல்லி இருக்குது. அப்ப நாங்க என்ன செய்ய போறோம், இந்த 3 உறுப்பு கோவையை இருபடி மூறுப்பு கோவையை 4 உறுப்பா மாற்ற போறோம். என்ன செய்ய போறோம், இந்த நடுவுறுப்பின் குணகத்தை நாங்கள் விதித்து எழுத போறோம். அதாவது 2 காரணிகளோட பெருக்கம் 12ஆக இருக்கணும். அந்த காரணிகளோட கூட்டுத்தொகை நடுவுறுப்பா இருக்கணும். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம், எக்ஸ் வர்க்கம் சக ஆர்எக்ஸ் சக 2x சக 12 எழுதும். நீ முதல் 2 உறுப்புகளையும், அதாவது எக்ஸ் வர்க்கம் சக ஆர்எக்ஸுக்குள்ள நாங்கள் என்ன செய்யலாம், எக்ஸ பொது எடுக்கலாம். அப்ப எக்ஸ பொது எடுத்தோம்னா எக்ஸ் வர்க்கத்தை எக்ஸ் அளவகத்தை கண்டால் எக்ஸ் ஆர்எக்ஸ் எக்ஸ் அளவகத்தை கண்டால் 6. அவை என்ன இருக்க போது, எக்ஸ பொது எடுக்க அடைப்புக்குள்ள எக்ஸ் சக 6 வர போது. அடுத்த 2 உறுப்புகளுக்குள்ளேயும் இருந்து நாங்கள் என்ன செய்யலாம், சக 2 பொது எடுக்கலாம். 2 பொது எடுத்தீங்கன்னா 2x 2 அளவகுக்க எக்ஸ் சக இந்த 12 2 அளவகத்தை 6. ஆகவே 2 வழியில பொது எடுத்தோம்னா அடைப்புக்குள்ள என்ன வர போது, எக்ஸ் சக 6 இருக்க போகும். அப்ப நாங்க முதல் 2 உறுப்புகளையும் இருந்து எக்ஸ பொது எடுப்போம். பொது எடுத்தோம்னா எக்ஸ் தரம் எக்ஸ் சக 6. அதே போல சக 2 பொது எடுத்தோம்னால் என்ன வரைக்கும் 2 தரம் எக்ஸ் சக 6 வர போது. இனி என்ன செய்ய போறோம்னா எக்ஸ் சக 6 என்ற கோவையை பொது எடுத்தோம்னால் மீதமா இருக்கிறது என்ன வேணும்னா எக்ஸ் சக 2 இருக்க போகுது. அப்ப எக்ஸ் சக 6 தர எக்ஸ் சக 2 இருக்கு. எக்ஸ் வர்க்கம் சக 8x சக 12 என்ற இருபடி மூறுப்பு கோவை நாங்க காரணிகளா வேறுபடுத்தினோம்னு சொன்னால் எக்ஸ் சக 6 தர எக்ஸ் சக 2 என்ற 2 காரணி கோவைகள் இந்த பெருக்கமாக எழுதக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, 21வது வினா, பின்வரும் பின்னங்களை ஏறு வரிசை படுத்துக. 6ல் 5 5ல் 2 3ல் 2 3ல் 1 தந்து. இப்ப நாங்க ஏறு வரிசைப்படுத்துறோம்னா இந்த பகுதியன் சமன் இல்லாமல் இருக்கு. பகுதியனை சமப்படுத்தி என்ன செய்யணும்னா போமசிய கண்டு அந்த 5 6 3 என்ற பகுதியன்களுக்கு பொதுவான பொது மடங்கில் சிறிய ஒரு எண்ணை நாங்கள் பொது எடுத்து போட்டு போமசிய கண்டு தொகுதி எண்ணை நாங்கள் அதுக்கு சமப்படுத்தி போட்டு என்ன செய்யலாம், இதுல தரப்பட்ட பின்னங்கள் ஒவ்வொன்றுக்கும் பகுதியன் 30 இருக்கக்கூடிய மாதிரி சமவெளி பின்னங்களை உருவாக்கி அதை வச்சு கொண்டு நாங்கள் ஏறுவரிசைப்படுத்தலாம். அதுல தரப்பட்ட எல்லா பின்னங்களும் தசமன்களாக எழுதி போட்டு ஏறுவரிசைப்படுத்தலாம். நாங்கள் இந்த போமசிய கண்டு பகுதி என்ன பொது மடங்கு கொண்டு வந்துட்டு நாங்கள் செய்யறது எங்களுக்கு சுகமா இருக்கும் பிள்ளைகள். அவையே 6 5 3க்கு போமசி 30 30க்குள்ள 6 5 முறை அவை 5ஆல தொகுதி என்ன பிரிக்க 25. அப்போ 30 25 எழுதலாம். 6ல் 5க்கு சமவெளி பின்னம். அவ்வாறே 30 5ஆல வகுத்தி கண்டால் எவ்வளவு 6 முறை 6ஆல 2 பிரிக்க 12. அப்ப என்ன செய்யலாம், 30ல் 12 எழுதலாம். 5ல் 2 என்ற பின்னத்துக்கு சமவெளி பின்னம். 30 நாங்கள் 3ஆல வகுத்தோட 10 10 2ஆல பிரிக்க 20. ஆகவே 30ல் 20 எழுதலாம். 3ல் 2. அவ்வாறு என்ன செய்யலாம், 30ல் 10 எழுதலாம். 3ல் 1 என்ற பின்னத்தை. இனி நாங்கள் ஏறுவரிசைப்படுத்தல மிகச்சிறிய பின்னத்துல இருந்து எழுதணும். தரப்பட்ட பின்னத்தை ஒழுங்கு எடுத்து எழுதணும் பிள்ளைகள். அப்ப என்ன வரப்போது, 1க்கு முதலாவது பின்னமா 3ல் 1 வரும். அடுத்த பாருங்க குறைஞ்சன 30ல் 12. அப்ப அதுக்குரிய பின்னம் 5ல் 2. அப்ப 5ல் 2. அடுத்த பாத்தீங்கன்னா 3ல் 2. அதாவது 30ல் 20. ஆகவே 3ல் 2. அடுத்து என்ன வேற போது கடைசியா 6ல் 5 30ல் 25. ஆகவே 6ல் 5 எழுதும். அப்ப பின்வரும் பின்னங்கள் அதாவது 6ல் 5 5ல் 2 3ல் 2 3ல் 1 என்ற பின்னங்களை ஏறுவரிசைப்படுத்தினோம் என்றால் 3ல் 1 5ல் 2 3ல் 2 6ல் 5 இருக்கு. சரிதானே? ரைட்.
22வது வினா 2.5 கிலோகிராமில் 5 பங்கு யாது? அப்ப கிலோகிராம கிராமுக்கு மாத்திரம்னா 2500 கிராம். 2500 இன்னண்டா தர 5 அப்ப 2500 தர 5 2500 500 வகுத்தீங்க சாரி 5 வகுத்தீங்கன்னா 2500 5 வகுத்தீங்கன்னா 5 25 500 முறை 500 3 பெருக்கினீங்கன்னா 1500 கிராம் இருக்கும். அதுல 2.5 தர 5 நாங்கள் சுருக்கலாம். அப்படி சுருக்கினீங்கன்னா 2 5 இல்ல அவைய 0.25 வரப்போது 25 5 முறை அப்ப 0.5 வரும். 0.5 3 பெருக்கினீங்கன்னா 1.5 கிலோகிராமாக இருக்கும். சரிதானே? கிலோகிராம்ல வச்சு செய்யக்கூடிய 2 கிராம் மாத்திரம் அல்லது கிலோகிராமிலும் நீங்கள் விட கொடுக்கலாம். சரிதானே? கிராம் கிலோகிராம் குறிப்பிட்டு கேட்காதபடிய அப்படியும் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. 23வது வினா 1 5 2 தர 7 5 அது அடைப்புக்குள்ள இருக்கு பிள்ளைய சக 8 3 என்ன செய்யணும் 4 1 திரும்ப வகுக்கணும். அப்ப இந்த பின்னங்கள் சுருக்கிற முறை உங்களுக்கு தெரியும். பொட்மேஸ் முறையை பயன்படுத்தணும். இப்ப முதல் அடைப்பு செய்ய போறோம், அடுத்தது வகுத்தல் செய்வோம், அடுத்தது கூட்டல். அடைப்பை நீக்கணும்னு சொன்னா முதல்ல என்ன செய்ய போறோம், அந்த கலப்பு முறைமையில்லா பின்னவும் மாற்றுவோம். 5 1 பெருக்கி தொகுதியின் 2 கூட்டணும். 5 1 பெருக்கி 5 5 2 7 5 7 தர 7 5 சக 8 3 வகுத்தல் குறியோட 4 1 அப்படி எழுதுவோம். இந்த அடைப்புக்குள்ள இருக்கிற இளையம் சுருக்கலாம், வஞ்சம் சுருக்கலாம், சுருக்கின ஒன்றா பிள்ளைகள் எங்களை கொண்டு வர போது. அப்போ 1 சக 8 3 வகுத்தல் செய்க 4 1 இனி என்ன செய்ய போறோம், அந்த வகுத்தலை பெருக்கலாம் மாற்றுவோம். அப்போ 1 சக வகுத்தல் குறியீட பெருக்கலாம் மாத்திரம் வேண்டாம். அதுல குறியீட்டு இந்த வலது பக்கம் இருப்பின்னும் நிகர்மாறா மாறும். 4 1 என்ன வரைக்க போது 1 4 மாற போது. நீ 4 சுருக்கினீங்கன்னா 2 முறை. அப்ப 1 சக 2 3 3 2 அளவுத்தீங்கன்னா 1 1ஓட கூட்டினீங்கன்னா என்ன வர போது 2 இருக்கும். சரிதானே? அப்ப நாங்கள் தரப்பட்ட அந்த பின்னத்தை சுருக்கின வேண்டாம். எங்களுக்கு விட என்ன வர போது 2 வரும். 2 2 1. சரிதானே? 24வது வினா ஆரச்சிறையின் பரப்பளவு யாது? அதாவது 45 பாகை ஆரச்சிறை 7 சென்டிமீட்டர் ஆரையுடைய 45 பாகை ஆரச்சிறை பகுதி ஒன்று தரப்பட்டிருக்கு. அதாவது வட்டத்தின் 8 பங்கு. அப்ப 8 பையார் வர்க்கம் எழுத போறோம். 8 தர இந்த 8 எப்படி வந்தாண்டா பிள்ளைகள் 360 45 கொண்டு சுருக்கினீங்கன்னா 8 வரும். பை 7 22 தர 6 7 சென்டிமீட்டர் தரப்பட்டிருக்கு. அப்ப 6 வர்க்கம் அப்படியே 7 வர்க்கம் எழுத போறோம். இந்த 7 7 வர்க்கம் அது சுருக்குவோம். சுருக்கினோம்னு சொன்னால் எங்களுக்கு என்ன வர போது இனி இந்த 8 22 சுருக்கலாம். அப்ப 8 2 வகுத்திக்கணும்னு சொன்ன 4 முறை 22 2 சுருக்கம் 11 11 7 இருக்கு 77 77 பகுதியில 4 இருக்கு. 77 4 வகுக்கணும். 77 4 வகுத்திக்கன்னு சொன்னா 19.25 சென்டிமீட்டராக இருக்கு. ஒரு ஆரச்சிறை அதாவது 45 பாகை 7 சென்டிமீட்டர் ஆரையுடைய 45 பாகை ஆரச்சிறை என்ற ஒரு பரப்பு என்னவா இருக்க போது 19.25 சென்டிமீட்டர் வர்க்கமாக இருக்கு. சரிதானே? 25வது வினா 99 வர்க்கத்தின் பெருமானத்தை காரணி அறிவை பயன்படுத்தி காணலாம். அப்ப நாங்க என்ன செய்யலாம், ஈருறுப்பு கோவின் வர்க்கமாக எழுதி இதை காணலாம். இப்ப கூட்டுத்தொகை ஈருறுப்பு 2 உறுப்புகள கூட்டுத்தொகையின் வர்க்கமாகவும் எழுதலாம், இல்ல 2 உறுப்புகள வித்தியாசத்தின் வர்க்கமாகவும் எழுதலாம். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம், 100 சய 1 முழுவதன் வர்க்கம் எழுதுறேன். இனி இதை 100 வர்க்கம் சய 100 தர 1 അതിന്റെ 2 மடங்கு சக 1 வர்க்கம் எழுதலாம். இப்ப 100 வர்க்கம் சய 2 தர 100 தர 1 சக 1 வர்க்கம். இனி 100 வர்க்கம் 10,000. 100 1 பெருக்கினீங்கன்னா 100 100 2 பெருக்க 200 சக 1 வர்க்கம் 1. அப்ப 10,000 சய 200 சக 1 எழுதுவோம். 10,000 200 கழிச்சு 9,800 அதோட 1 கூட்டிங்கன்னா 9,801 இருக்கும். சரியான நாங்கள் இன்றைக்கு இந்த வினாத்தாள் A பகுதியில வரக்கூடிய மிக இலகுவான வினாக்களுக்கு விதம் இலகுவா விடையளிக்கலாம்ன்றதை பார்த்திருக்கிறோம். தரம் 10 மாணவர்கள் அடிப்படை அதாவது கணித அடைவு மட்டம் குறைவான மாணவர்கள் இவ்வாறான வினாக்களை செய்வதன் ஊடாக அவர்களுக்கு விருப்பத்தை ஏற்படுத்தி அதிக பெறுபவர்களை பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் முகமாக இவ்வாறான மிக இலகுவான வினாக்களை இங்கு செய்து காட்டியிருக்கின்றோம். SMC மேத்ஸ் வாயிலாக தொடர்ந்து இணைந்திருங்கள். அதிகம் பகிர்ந்து உதவுங்கள் பிள்ளை. நீங்கள் பயன்பெறுவது மட்டுமின்றி எமது பிரதேச அனைத்து மாணவர்களும் பயன்பெற வேண்டும். இம்முறை பயிற்சியில் சிறந்த பெறுபவர்களை பெற்றுக்கொள்ள வாழ்த்துவதுடன் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெற்றுச் செல்லும் உங்கள் ஆசிரியர் கே. செல்வா. நன்றி, வணக்கம்.